பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் ஜெயாவை மேடைக்கு கூப்பிட்டதும் ஜெயா வந்து பொன்னியை கூப்பிடுறாங்க. இந்த விருதை வந்து நான் பொன்னிக்கு சமர்ப்பிக்கிறேன், அவள் கூட சேர்ந்து வாங்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பொன்னியும் போய் 2 பேருமே சேர்ந்து வாங்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ சக்தி பொன்னிக்கிட்ட சொல்கிறாங்க, நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற, அம்மா உன்னை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க விருதை இப்படி எனக்கு சமர்ப்பிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சக்தி. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். நீங்கள் மட்டும் அன்றைக்கி அந்த ரிஸ்க்கை என்ன எடுக்க சொல்லலைன்னா எனக்கு இப்படி கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழறாங்க. சரி அலாண்டா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ சந்திரசேகர் சொல்கிறாங்க, பவானி இவங்க 2 பேருக்கும் திருஷ்டி நிறையா இருக்கும், நீ ஆர்த்தி எடுத்துகிட்டு வா, ஆர்த்தி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் ஆர்த்தி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரசேகர் வந்து ஜெயா கிட்ட சொல்கிறாங்க, நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை, எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, பொன்னியை நீ ஸ்டேஜுக்கு கூப்பிட்டதும் எங்களால் இது வரைக்கும் கூட அதை நினச்சி பார்க்க முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, எனக்காக அவள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தா, யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க, அதனால தான் அவளுக்கு கூட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் சந்திரசேகருக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி ஊட்டியில் ஒரு ரெசார்ட் இருக்குது போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. உடனே சக்தியை போயிட்டு வர சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாங்க, பொன்னியும் கூட அழைச்சிட்டு போ அப்படின்ட்டு. பிரீத்தி வந்து இதை எப்படியாவது கெடுக்கணுமே, இவங்க ஹனிமூன் போகிற பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அங்கே ஒரு மீட்டிங் கூட இருக்குது கொடைக்கானல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொன்னி வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.